Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/4/2025 வியாழக்கிழமை காலை 10:50 வரை சதயம் நட்சத்திரம். அன்பர்களே, தினம் செத்து பிழைப்பவர் யார்? அதாவது அந்த அளவிற்கு வறுமை கோட்டில் இருப்பவர், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்து காத்து இருப்பவர், ஒரு வேளை உணவு சாப்பிட்ட பிறகு நல்ல வேளை கிடைத்தது, அடுத்த வேளை எப்படியோ என்று நினைக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் இருக்கும். நித்திய சோகம் என்பார்களே, அதுதான் இது. யாருக்கு இதுபோல் அமையும்? சனி, செவ்வாய் 8க்கு உடையவன். இந்த மூவரும் இணைந்து 11ஆம் வீட்டில் இருக்க, 11ஆம் வீட்டுக்கு உடைய அந்த லாபாதிபதி 12இல் இருக்க, பிறப்பு முதல் இறப்பு வரை நித்திய சோகம் அவனை விடாது, சாஸ்திரம் சொல்லுகிறது. சரி, இதன் விளக்கத்தை பார்ப்போம். ஏனென்றால் இந்த குறிப்புகளை எல்லாம் நாம் விளங்கி கொண்டால், முழுமையாக விளங்கி கொண்டால், பல விஷயங்கள் நம்மால் கணிப்பதற்கு எளிதாக இருக்கும். எனவே இதனை பிரித்து பார்ப்போம் விளக்கமாக. செவ்வாய், சனி இருவரும் பாவிகள். பாவிகள் என்றால் எப்படிப்பட்ட பாவிகள்? இரக்கமற்ற பாவிகள். ஒருவருடைய வேலை வெட்டு என்றால் வெட்டுவான், இரக்கமே இல்லாமல். இன்னொருவன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்கள் என்ன அல்லல் பட்டாலும் சரி கவலைப்படாமல் கொடுப்பான். இது இயற்கை குணம் செவ்வாய் சனிக்கு. மற்றும் 8க்கு உடையவன் அஷ்டமாதிபதி. இவனை கெடுப்பதற்கென்றே இருப்பவன் அவன். இந்த மூவரும் 11ஆம் வீட்டில் இருக்க, 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இவர்கள் செய்வார்கள். சரி, அந்த 11ஆம் வீட்டு அதிபதி அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் 12 விரயத்தில் அமர்ந்து விடுகிறான். தரிசு நிலம், வானம் பார்த்த பூமியில் தரிசு நிலம், நீரே இல்லை, விளைச்சல் எப்படி வரும்? இது போன்ற ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு உழைத்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் உண்டாகும். நித்திய சோகம், நித்திய வறுமை அவர்களுக்கு உண்டு. இதனுடைய காரணம் செவ்வாய், சனி, அஷ்டமாதிபதி. இந்த 3 பேரும் வேறு இடத்தில் அமர்ந்தால் அந்த பாவம் என்ன சொல்லுகிறதோ அதை கெடுக்கும். ஒருவேளை 4ஆம் இடம் நட்பை கெடுக்கும், வீடு வாசலை கெடுக்கும். 2ஆம் இடம் வாக்கை கெடுக்கும், 10ஆம் இடம் தொழிலை கெடுக்கும். இப்படி வரும். ஆனால் இங்கே அமர்ந்த இடம் 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆக லாபமே இல்லை என்று வருகின்ற ஒரு நிலை. ஒருவருக்கு செலவே இல்லை என்று சொன்னாலும், வருவாய் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னாலும் அவருக்கு வறுமை ஏற்படத்தான் செய்யும். பற்றாக்குறைக்கு இந்த 11ஆம் இடத்து அதிபதி 12 விரயத்தில் இருந்தால் அந்த லாபம் முழுமையாக கெட்டு தரிசு நீளமாக போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர் வாழ்க்கை முழுவதும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சாஸ்திரம் சொல்லுகிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நல்ல பெயரும் லாபமும் இன்று உண்டு. உங்கள் லட்சிய நோக்கு, லட்சிய பணி இன்று ஈடேறும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நஷ்டம் என்று காட்டுகிறது, மறுபாதி லாபம் என்று காட்டுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் தட்டாதே. இது ஒரு பழமொழி. இன்று அந்த பழமொழிப்படி நீங்கள் நடக்கின்றீர்கள். பெற்றது என்ன? பெருத்த நன்மை, பெருத்த நன்மை. உங்களை பொறுத்த மட்டில் அந்த பழமொழி இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக உண்மையானது. கடகராசி அன்பர்களே, எப்போதுமே சற்று வித்தியாசமான புத்தி கூர்வை உங்களுக்கு உண்டு. அது இன்று நல்லபடியாக வேலை செய்கிறது. அருகில் இருப்போர் கூட அறியாமல் ஒரு யுக்தியை பயன்படுத்தி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்கிவிட்டு பின் அந்த தந்திரத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. எப்படியோ துன்பத்தை அகற்றுகின்றீர்கள். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, பாராட்டு பெறும் நாள். புத்திசாலித்தனமாக யோசித்து ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளி செயல் புரிந்து வெற்றி பெறுவதால் இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, எப்படி பேச வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் மிக மிக துல்லியமாக செயலில் காட்டி 100க்கு 100 வெற்றியை பெறும் நாள் இந்த நாள். இந்த புத்திசாலித்தனம் எல்லோருக்கும் எளிதில் வராது. உங்களுக்கு வந்ததன் காரணம், இதேபோல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்து ஒரு அனுபவ அறிவை பெற்று அந்த அனுபவ அறிவால் இன்று நீங்கள் நடந்து இந்த வெற்றியை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தவிப்பு நிறைந்த நாளாக இன்று காட்டுகிறது. இன்று தவறாக யூகித்து அதன் வழி செயல்பட்டு கஷ்டத்தை நீங்களே பெரிதாக்கிக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள். இன்றைய தினம் உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் எல்லோராலும் பாராட்டப்படும். அந்த அளவுக்கு மிக மிக நாகரீகமாக நடந்து கொண்டு வெல்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி நீங்கள் நினைத்ததை கொடுக்கும். நீங்கள் நினைத்தது சாதாரணமான ஒன்று அல்ல, சற்றே பெரிதான ஒன்று. அந்த பெரிதான ஒன்றையே இன்று பெற்றுத்தருகிறது உங்கள் முயற்சி. நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே,
தானத்தில் சிறந்தது நிதானம். நிதானமாக நாம் செயல்பட வேண்டும். சரிதான், எல்லா இடங்களிலும் அல்ல. சில இடங்களில் உடனடி தீர்வு வேண்டும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருந்து, உடனடியாக நீங்கள் செயல்படாத காரணத்தால் ஒரு சிறு நஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் என்று காட்டுவதால் கவனம். கும்பராசி அன்பர்களே, திட்டம் போட்டு செயலாற்றி நீங்கள் புரிந்த செயல் எதை பெறுவதற்காகவோ அதை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது. உங்கள் எண்ணம், உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் என்ன செய்தால் நாம் நன்றாக இருப்போம் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.